கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன், கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு முங்குற வரைக்கும் தண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ போதும். உப்பு போட்டுக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது. மாவு பிசைய தண்ணி சூடு பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய் தான் நான் எடுத்துக்கிறேன். இதை துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவியாச்சு, தண்ணி காஞ்சிடுச்சு. மாவு பிசைஞ்சிக்கலாமா? நான் கடல் பருப்பு எடுத்த அந்த கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு தான். நீங்கள் புழுங்கரிசி மாவு எடுக்கிறதா இருந்தால் அரிசியை வச்சு ஊற வச்சு நீங்கள் அரைச்சி திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை விட அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அரிசியை ஊற வச்சு அரைக்கிறீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு அரைக்கணும். தண்ணி இல்லாமல் லைட்டாக தண்ணி தெளிச்சு திக்காக அரைச்சிக்கோங்க. மாவுக்கு ஏற்ற சால்ட்டு போடுறேன். பூரணத்துக்கு கடலைப்பருப்பு கூட சால்ட்டு போட்டு வேக வச்சாச்சு. மாவுக்கு மட்டும் உப்பு போடுறேன். உப்பு போட்டு மாவு ஃபஸ்ட்டு சும்மா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க. தண்ணி ஹீட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிக்கோங்க. நீங்கள் தண்ணியை பார்த்து சேருங்க. பழைய மாவாக இருந்தால் தண்ணி நிறையா குடிக்கும், புது மாவாக இருந்தால் தண்ணி குடிக்காது. பாருங்க, இந்த அளவுக்கு கையில் ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. சரி, மாவு ரெடி ஆயிடுச்சு. பூர்ணம் ரெடி பண்ணிடலாமா? இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வடிச்சுக்கோங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இது வடியட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெடியாச்சு. பூர்ணம் ரெடி பண்ணிடலாமா? ஆயிடுச்சு. பாத்திரத்தை வச்சுக்கோங்க. சின்ன டம்ளர் 1/4 டம்ளர் போதும், அதிகமாக வேண்டாம். 1/4 டம்ளர் ரொம்பன்னா தண்ணியாக போயிடும். 1/4 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இதுவுமே எதுக்குனாக்க இந்த வெல்லம் தண்ணி வச்சு நம்ம பாகு காய்ச்சினா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? வெறும் வெல்லத்தை போட்டால் அந்த கசப்புத்தன்மை, கேரமல் அந்த கசப்புத்தன்மை வந்துடும். அதுக்காக மாவு எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பாலே 1 கப்பு வெல்லம், மண்டை வெல்லம் போட்டிருக்கேன். எதுக்கு இதை நம்ம பாவு காய்ச்சி போடுறோம், டைரெக்டாக போடலைன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்தாக்க அந்த கொழுக்கட்டையில் வந்து இலகி அங்கங்கே ஓட்டை விழுந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சோன்னா தெரியாது. பாகு காய்ச்சி அதில் கடலைப்பருப்பு தேங்காய்லாம் போட்டு நம்ம செய்யும் போது அது வந்து அந்தளவுக்கு இலகாது, வெளியில் வராது. இது பாருங்க, இது மாதிரி நல்லா கரைச்சிக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வெல்லம் வாங்கினேன். அங்கே வந்துட்டு மண் குப்பை அதெல்லாம் இருக்காது. அதனால் ஃபில்ட்ரு பண்ணாத அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெளியில் கடையில் வாங்குறீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. மண்ணெலாம் இருக்கும் வெல்லத்தில். பாகு ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பை மசிச்சு எடுத்து வந்துடலாமா? இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் மத்து வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்ற மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. பாவில் இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை தட்டிக்கிறேன். நீங்கள் பவுட்ரு வச்சுருந்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் பவுட்ரு போட்டுக்கோங்க, ஏலக்காய் பவுட்ரு. இப்போ கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வெறும் தேங்காய் வெல்லம் மட்டும் போடுவாங்க. நான் கடலைப்பருப்பும் போட்டிருக்கேன். நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏலக்காய் போட்டு அந்த வாடை அடாடா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
அந்த கொழுக்கட்டை கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கையில் ஒட்டாமல் இருக்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் வேணால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ கையில் நெய்யை தொட்டுக்கிட்டு அதை ஒன்று ஒன்று எடுத்து இப்படி இப்படி தட்டி கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டிக்கிட்டு இதை இப்போ கொழுக்கட்டை ரெடிங்க. பிள்ளையார் கொழுக்கட்டை. இது எதுவும் அச்சிலெலாம் வச்சு பண்ணலைங்க, கையிலே தான் வச்சு பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்று ஒரு தினசாக இருக்கும், பார்த்தாலே தெரியும். அச்சில் வச்சு பண்ணலை. இது பால் கொழுக்கட்டை. இங்கே பாருங்கள், புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஆப்பிள் கொழுக்கட்டை. பீட்ரூட் சாறு எடுத்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. இதுக்கு தாங்க ஆப்பிள் கொழுக்கட்டை. எப்படி இருக்குது? சாப்பிட்டா எடுக்கலையா? இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பிள்ளையார் கொழுக்கட்டைங்க. கொழுக்கட்டை ரெடி. Thank you for watching. Thank you.